நீங்கள் பண்ணாத ஒரு தப்புக்கு பழி சுமத்தப்பட்டிருக்கீங்களா? அதாவது இதை சைக்காலஜியில் ஸ்கேப் கோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கேப் கோட் அப்படின்றது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதாவது நான் ஒரு தப்பு பண்ணுறேன், இந்த தப்பு என்னால் தான் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் இதுக்காக நாம் ப்ளேம் பண்ணிக்கக்கூடாது, இந்த ப்ளேமிங்கை வேறு இடத்துல மேலே கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தப்பு இவங்க மேலே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ப்ளேம் பண்ணுவோம். இது ஒரு ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் மூலமாகவோ அல்லது தன்னுடைய இருக்கக்கூடிய ஒரு சக டீம்மேட்ஸ்னாலேயோ கூட அதை வரலாம். ஸோ இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம தான் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், அதுக்கப்புறம் தன்னுடைய செல்ஃப் ஒர்த்தை இழந்துடுவாங்க அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும். ஸோ அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டாக்ஸிக் பர்சன்ஸ்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. தன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறவங்க கிட்ட பழகிறது நல்லது. அதே மாதிரி அந்த தப்பு உங்கள் மேலே பழி சுமத்தப்படுகிறது அப்படின்னா, அந்த தப்பு இல்லை அப்படின்னு நிரூபிங்க அல்லது சொல்லுங்கள். அந்த தப்பை நீங்கள் ஏற்றுக்காதீங்க அப்படின்றது தான் உண்மை. மென்டல் ஹெல்த் அப்படின்றது ஒரு மனுஷனுக்கு முக்கியமானது. அதனால் நீங்கள் தப்பு பண்ணாத விஷயத்துக்காக நீங்கள் மன அழுத்தத்தில் போகாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லது. நன்றி.